अखण्डमण्डलाकारं व्याप्तं चराचरं तत्पदं दर्शितं येन तस्मै श्रीगुरुवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्ते भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिनि व्योमवद्यात्मदेहाय दक्षिणामूर्तये नमः। பவித்திர இந்திரியானி நதிக்கரையில் அமர்ந்து கொண்டு மௌடி ஞானேஸ்வர் மகாராஜின் பேரர்களால் அஷ்டாவக்ர கீதை ஃபைனல் சாப்டர் 20வது அத்தியாயம். இதுவும் ஜனகர் தன்னுடைய அனுபவமாக சொல்லுகின்ற ஒரு அத்தியாயமாக அமைந்து இத்தோடு இந்த கீதை முடிவடைகிறது. அதுல முதல் ஸ்லோகம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். In my unblemished nature, there are no elements, no body, no faculties, no mind, there is no void, no anguish. இந்த சாப்டர் ஃபுல்லாவே இதுதான் அமைஞ்சிருக்கு அப்படின்றத நான் முதலே சொல்லிடுறேன். so that you can easily understand. அதாவது பிரம்மம் சத்யா ஜெகத் மித்யா என்ற அந்த அடிப்படை தத்துவத்துல நம்ம ஜெகத் மித்யா அப்படிங்கிறத பத்தியும் புரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் ஏற்படுதுதான். பட் இறுதியில நிலைத்து நிற்க போறது எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரம்மம் சக்தியால தான் போய் நிக்க போறோம் அப்படிங்கிறது தான் உண்மை. நேற்று மகாராஜ்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அந்த வீடியோல கூட நீங்க பார்த்துருப்பீங்க. தி அல்டிமேட் அபோர்ட் ஆஃப் ஹியூமன் பீயிங் அப்படின்னா அது ஆன்மஸ்வரூபம் தான். ஸோ சத்தியத்துலதான் போய் நாம நிக்க போறோம் அப்படிங்கிறது தான் உண்மை. இப்போ ஞானிகள் வருகிறார்கள் அப்படின்னா இங்க பெர்மனண்டா இருந்துறது இல்லை. அவர்கள் செய்ய வேண்டிய லீலைகளை செய்துவிட்டு மீண்டும் எங்கே செல்லுகிறார்கள் அப்படின்னா பிரம்மம் சத்யா என்று அழைக்கப்படுகின்ற அந்த சத்திய ஸ்வரூபத்துல லயித்து விடுகிறார்கள். அந்த சத்திய ஸ்வரூபத்துல ஏதாவது இருக்குமான்னு கேட்டா எதுவுமே இருக்காது. நான் சொல்றது என்னன்னா அவ்யக்த சைத்தன்யமான அந்த ஸ்வரூபம் அப்படின்னு குறிப்பிடப்படுகிறது. சோ அந்த அவ்யக்த ஸ்வரூபமாக இருக்கின்ற அதுவேதான் வியக்தமாகவும் இருக்கின்றது அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஆனாலும் அந்த அவ்யக்தமாகவே இருந்து விடுவது அப்படிங்கிறது ஒரு ஸ்டேஜ். அதாவது நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா பிளேயர், ஆடியன்ஸ் அண்ட் அதையும் கடந்த நிலை அப்படின்னு நம்ம அடிக்கடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பிளேயர் அப்படிங்கிறது நம்ம அந்த ஜீவனாக ஒரு ரோல் எடுத்துட்டு பிளே பண்றது. ஆடியன்ஸ்ன்றது நம்ம சரணாகதி அடைந்த பக்தனை போல நாம இந்த ஜீவனையே நம்ம வேடிக்கை பார்க்கறது, நம்ம எடுத்த ரோலையே நாம வேடிக்கை பார்க்கறது அப்படின்றது. அதையும் கடந்த நிலை அப்படிங்கிறது சமாதி நிலைன்னு நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன் இல்லையா. அந்த அவ்யக்த நிலை அப்படின்னா நீ வேர்ல்டு இருக்கும் போதே கூட, இப்பவே கூட நீ ஜீவனாக இருக்கும் போதே கூட, உனக்கு ஒரு பாடி இருக்கும் போதே கூட ஸ்டில் யூ கேன் லிவ் இன் தட் ஸ்டேட் அப்படிங்கிறது தான். அதுக்கு எக்ஸாம்பிள் சமாதி ஸ்டேட் அப்படின்னு சொல்லலாம். அது அமர்ந்திருக்கின்ற நிலையிலும் இருக்கும் அல்லது நடந்து செல்லுகின்ற நிலையிலும் இருக்கும்னு சதாசிவ பிரம்மேந்திரரை வைத்து நம்ம பார்த்திருக்கிறோம் இல்லையா. சோ இப்போ இந்த ஜனகர் 20வது அத்தியாயத்துல தன்னுடைய அந்த கன்க்ளூசிவ் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும்போது அவர் எந்த நிலையில இருக்கிறார் அப்படின்னு சொன்னா இந்த அவ்யக்த பிரம்ம நிலை, பரபிரம்ம நிலையை அவர் குறிப்பிடுகிறார் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இந்த ஒரு வகையில மட்டும் இல்லை, அடுத்தடுத்த எல்லா வகையிலையும் அந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் தான் மென்ஷன் பண்ணப்படுகிறது. அப்போ உங்களுக்கு என்ன இப்படி சொல்றாரு அப்படின்னு உங்களுக்கு டவுட்டே வர தேவையில்லை. ஏனென்றால் இவர் அந்த அவ்யக்த பரபிரம்ம நிலையில் அடைந்து விட்ட ஒரு சுரூப ஸ்திதியை அவர் வர்ணிக்கிறார் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா there will not be any confusion. ஓகேவா? இப்போ அப்படி படிக்கிறேன். என்னுடைய கலங்கமற்ற இயல்பு நிலையில் பூதங்கள் இல்லை அப்படின்னா பஞ்சபூதங்கள் இல்லை, உடல் இல்லை, புலன்கள் இல்லை, மனம் இல்லை, அங்கு வெற்றிடமும் இல்லை, துயரமும் இல்லை. சோ இப்போ இந்த இதேதான் எல்லாமே வரப்போகுதுன்னு சொல்லிட்டேன். இல்லை 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 இல்லைன்னு சொல்ல போறாரு. சரியா? எதுவுமே இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்க சொல்லப்பட்ட இந்த எல்லாமே இருக்கு. எங்க இருக்கு? மாயையில இருக்கு இல்லையா. பிரம்மம் சத்யா ஜெகத் மித்யா என்று அழைக்கப்படுகின்ற மித்யா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாயையில என்னென்ன இருக்கு? இவர் சொன்ன எல்லாமே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். என்னென்ன இருக்கு? பஞ்சபூதங்கள் இருக்கு, உடல் இருக்கு, புலன்கள் இருக்கு, மனம் இருக்கு, அங்கே ஆகாயம் வெற்றிடமும் இருக்கு, துயரமும் இருக்கு, எல்லாமே இருக்கு. எங்க? மாயையில. அதாவது மித்யா அப்படிங்கிற அழைக்கப்படுகின்ற பிரம்மமே
ஒரு அப்பியரன்ஸாக பண்ணாக தோற்றுவித்த ஒரு தோற்றத்துல இருக்கு. ஆனா பிரம்மத்துல இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரம்மத்துல இல்ல. பிரம்மத்தின் தோற்றத்தில் இருக்கும், ஆனால் பிரம்மத்தில் இருக்காது. என்னையா சொல்றீங்க? பிரம்மத்தின் தோற்றத்தில் இருந்தா பிரம்மத்தில் இருக்க வேண்டாமா அப்படின்னா இருக்காது அப்படிங்கிற சத்தியத்தை தான் ரொம்ப டீட்டெயிலா நம்ம எப்பவுமே பார்த்தாச்சு. ஸோ பிரம்மம் அப்படிங்கிற ஆட்ரிபியூட்ஸும் மித்தியால இருக்கக்கூடிய ஆட்ரிபியூட்ஸும் ஏணி வச்சாலும் எட்டாவது தூரத்துல இருக்கும். அதனால மித்தியால நீங்க சொரூபத்தை நீங்க தேடினீங்க அப்படின்னா கிடைக்காது. நிராகாரன் அப்படின்னா என்ன? உருவற்றது. ஆனா மித்தியா உருவுடன் கூடியது. நிர்குணன் அப்படின்னா என்ன? சத்தியஸ்வரூபத்துல குணங்கள் அற்றது. ஆனா மித்தியால குணங்களுடன் கூடியது, முக்குணங்களுடன் கூடியது. அப்படின்னு பார்க்கும்போது டோட்டலாவே இது நித்திய, அது அனித்திய, இது சுத்த, அது அசுத்த. இப்படி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டோட்டலி எக்ஸ்ட்ரீம்லி ஆப்போசிட் இன் நேச்சர் அப்படின்னு கூட சொல்லலாம். பட் அட் தி சேம் டைம் அது சும்மா நாஜிக்கும் என்ற அந்த ஒரு புரிதல் வரும்போது, அது சும்மா பண்ணுக்காக என்ற புரிதல் வரும்போது we can able to understand this. ஏன்னா இது எப்பயுமே இப்படித்தான், சுத்தம் தான். பட் அது சும்மா நாஜிக்கும் ஒரு தோற்றத்துல அந்த மாதிரி தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த சாப்டர் முழுக்கவே அந்த சுத்த சைதன்யத்தை குறித்து வருவதால் இது இப்படி அமைந்திருக்கிறது என்று புரிந்து கொள்ளுங்கள். அப்ப தோற்ற மாத்திரமாக இருக்குன்னு சொல்லியிருக்கலாம்ல, அவர் ஏன் இல்லைன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். அதனாலதான் சொல்றேன், தோற்ற மாத்திரமாக கூட அவர் சொல்ல வரவில்லை. அவ்வியக்த நிலையான அந்த பரபிரம்ம நிலையை குறிப்பிட வேண்டும் என்று ஜனகருக்கு தோன்றுகிறது. அதனால அவர் டோட்டலாவே இல்லை 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 அப்படிங்கிற அந்த பாயிண்டோட போகிறார் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அவர் ஏங்க இப்படி சொல்லிட்டாரு? சும்மானாச்சும் இருக்கு, பொய்யா இருக்கு, பஞ்சபூதங்கள் பொய்யா இருக்கு, உடம்பு பொய்யா இருக்கு, புலன்கள் பொய்யா இருக்கு, மனம் பொய்யா இருக்கு அப்படின்னு எல்லாத்தையுமே இருக்கு இல்ல இல்லைன்னு சொல்றதுக்கு பதிலாக பொய்யா இருக்கு பொய்யா இருக்குன்னு சொல்லியிருக்கலாமே என்று உங்களுக்கு தோன்றலாம். பட் அவருடைய அனுபவத்தை பத்தி இங்க பேசிட்டு இருக்காரு. ஏன்னா சமாதி நிலை அனுபவத்துல எதுவுமே இல்லைன்னு தான் சொல்லணும். உங்க டீப் ஸ்லீப்ல என்ன இருக்கு? இந்த அந்த என்னென்ன இருக்கு? பஞ்சபூதம், உடல், புலன்கள், வெற்றிடம், துயரம். இந்த டீப் ஸ்லீப்ல இதெல்லாம் இருக்கான்னு யோசிச்சு பாருங்க. இல்லவே இல்லைன்னு தான் சொல்லுவீங்க இல்லையா? பொய்யா இருக்குன்னு கூட நீங்க சொல்ல மாட்டீங்களா? டீப் ஸ்லீப்ல எதுவுமே இல்ல. ஒரு இருப்பாக இருக்கின்ற ஒரு உணர்வு மட்டும்தான், சச்சிதானந்த ஒரு உணர்வு மட்டும்தான் அங்க இருக்கு அப்படின்றத தவிர வேற எதுவுமே இல்லை. அதனால அவர் எந்த நிலையில் குறிப்பிடுகிறார் என்று சிந்தித்து பார்த்தால் நீங்கள் இதை அக்செப்ட் பண்ணிக்க முடியும். ஸோ தேர்ஃபோர் ஜனகர் அந்த ஒரு நிலையில் இருந்த இவர் இல்லை 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 என்று பேசியிருப்பதாக நீங்கள் புரிந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா எல்லாமே அதை தான் சொல்ல போறாரு. அதனால ஐ கேன் வெரி ஈஸிலி கோ லிட்டில் பிட் ஃபாஸ்டர் ஆல்சோ. Next one. For me, free from the sense of dualism, there is no scriptures, no self-knowledge, no mind free from an object, no satisfaction and no freedom from desire. அப்படின்னா மறுபடியும் நோ நோ நோன்னு ஆரம்பிக்கிறார். இருமை உணர்விலிருந்து விடுபட்ட எனக்கு சாஸ்திரங்கள் இல்லை, ஆத்ம ஞானம் இல்லை, பொருளற்ற மனம் இல்லை, திருப்தி இல்லை, ஆசையற்ற நிலையும் இல்லை. இதை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காருன்னா, அந்த அத்வைத ஸ்வரூப நிலை அப்படிங்கிறத அழகா இருமை உணர்விலிருந்து விடுபட்ட நிலை அப்படின்னு சொல்லியிருக்கார். அவ்வியக்த பரபிரம்ம நிலையத்தான் இங்கே குறிப்பிடுகிறது. அந்த மாதிரி சாஸ்திரங்கள் இல்லை. இது பர்டிகுலரா என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, ஞானிகள் அப்படின்னு சொல்லும்போது ஞானி ஆவதற்கு தேவை என்னென்ன சாஸ்திரங்கள் தேவை, ஆத்ம ஞானம் தேவை, நோ மைண்ட் ஃப்ரீ ஃப்ரம் அன் ஆப்ஜெக்ட் அப்படின்னு கொடுத்துருக்கு. அதாவது பொருளற்ற மனம் இல்லை. பொருளற்ற மனம் இல்லை அப்படின்னு இந்த இடத்துல என்ன அர்த்தம்னா, மனம்னாலே என்னத்தையாவது பற்றி தொங்கிக்கிட்டே இருக்கும், ஏதாவது ஒரு பொருளை தொங்கிக்கிட்டே இருக்கும், எதையாவது நினைச்சுக்கிட்டே இருக்கும். எதையும் நினைக்காம ஒரு மனசு அப்படிங்கிறது இருக்காது. ஆனா எதையும் நினைக்காத மனம் அப்படிங்கிறது ஞானியின் லட்சணங்கள்ல வரும். இந்த செகண்ட் ஸ்லோகானுடைய எல்லா பாயிண்ட்ஸுமே ஞான லட்சணங்களா நீங்க யோசிச்சு பாருங்க. அப்ப இதெல்லாம் இருந்தா தானே ஞானி ஆக முடியும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் வரும் இல்லையா? அதை கூட இல்லைன்னு சொல்றதுக்காக இந்த பர்டிகுலர் பாயிண்ட சொல்றாரு.
சாஸ்திரங்கள் இல்லாம, சாஸ்திர கிருபா இல்லாமல் நம்ம சொல்லியிருக்கோம்ல, குரு கிருபா, சாஸ்திர கிருபா, தெய்வ கிருபா, அந்த கரண கிருபா அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்கோம் இல்லையா? அந்த கிருபா இல்லாமல் கண்டிப்பா ஞானியாக முடியாதுன்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஞானம் இல்லாமல் ஞானியாக முடியாது. பொருளற்ற மனம் அப்படிங்கிறது எங்க குறிப்பிடுதுன்னா எண்ணம் இல்லாத மனம். ஏன்னா எண்ணம் இல்லாத மனதில் தான் ஞானியாகவே ஆக முடியும். இவர் அந்த எண்ணம் இல்லாத மனம் அப்படிங்கிறது குறிப்பிடுறார். அதுவும் கண்டிப்பா ஞானம் ஆறுறதுக்கு தேவை. திருப்தி ரொம்ப ரொம்ப முக்கியம். பரம திருப்தம் அப்படிங்கிறது இருந்தா மட்டும்தான் நமக்கு ஞானமே கிடைக்கும் இல்லையா? இல்லைன்னா ஆசை வந்துடும்ல. திருப்தனுக்கு தான் ஆசை வராது. ஏன்னா ஆல்ரெடி அவன் ஃபுல்ஃபில்டா இருக்கான் இல்லையா? அதனால அவனுக்கு ஆசைங்கிறது இல்லாம போகும். அப்ப அதுவும் ஒரு ஞான நிலைக்கு அவசியமான ஒரு தகுதி. நெக்ஸ்ட் ஆசையற்ற நிலைன்னு அவரே சொல்லிட்டார். ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் எசென்ஷியல் ஃபார் ஞானா என்று சொல்லப்படுகின்ற அந்த பாயிண்ட்ஸ் எதுவுமே இல்லைங்கிறாருங்க. ஏன்னா நீ எந்த நிலையில இருக்கப்போ ஞானியாயி ஞானி ஆனது மட்டும் இல்லாம அவ்வியக்த நிலைக்கே சென்று விட்டாய். இப்போ மனம் கூட எப்ப தேவை அப்படின்னா, நீ ஞானியா இருந்து லீல பண்ணணும் அப்படின்னா மனம் தேவைதான். அப்போ பொருளற்ற மனம், எண்ணம் இல்லாத மனம், ஆட்டோமேட்டிக்கா இயங்குகின்ற ஒரு மனம் இருக்கும் ஆட்டோமேட்டிக்கா உனக்கு. அப்போ நீ ஒரு ஞானியா இருந்து லீலை செய்ய வேண்டும் என்ற ஒரு நோக்கம் இருந்தால் அப்ப வேணா மேபி ஆசையற்ற நிலையில் ஆனால் இருப்பாய். திருப்தியோடு நீ இருப்பாய் அப்படின்னு சொல்லலாம். ஆத்ம ஞானத்தோடு நீ வாழ்வாய். சாஸ்திர ஞானங்களோடு, சாஸ்திரங்களோடு நீ வாழ்வாய். இதெல்லாம் ஞானியா இருந்து லீல பண்ணணும் அப்படின்னா வேணா மேபி இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஆனா எங்கே எழுதப்படுகின்ற நிலை என்றது அவ்வியக்த நிலையை குறிக்கின்றது. ஆதலால் இங்க இன்ஃபேக்ட் ஞானி லீல பண்ற ஸ்திதியில கூட இதெல்லாம் இருக்குன்னு சொல்லக்கூடாது. அவனுக்கு இதெல்லாம் இல்லைன்னு தெரியும், இருக்கிற மாதிரி இருக்குன்னு வேணா சொல்லலாம். இது கூட பொய்யா இருக்குன்னு தான் அப்ப கூட சொல்லுவேன் நான். இன்ஃபேக்ட் நம்ம இறைவனையே மாயான்னு தானே சொல்லியிருக்கோம். ஈஸ்வரனையே மாயைக்கு உட்பட்டவர் அப்படின்னு தான் சொல்லியிருக்கோமே தவிர, பிரம்மத்தை தவிர இது எல்லாமே மாயைக்கு உட்பட்டதுதான். அப்போ அந்த ஈஸ்வரனாவே இருந்தாலும் அது பொய்யா இருக்கு என்று உணர்ந்தவன் தான் ஞானி. பட் அந்த பொய்யா இருக்குங்கிற வார்த்தை எங்க வரலாம்னா மேபி லீல புரியும் போது வரலாமே தவிர, ஆனா இங்கே அவ்வியக்த நிலையில் இருக்கும் போது பொய்யா இருக்குன்ற சத்தமும் கூட எடுபடாது என்ற விஷயத்தை தான் நான் சொல்லியிருக்கிறேன். therefore these are all the major important points for the qualifications for ஞானா. அதாவது ஞானத்தை அடைவதற்கு தகுதி வாய்ந்த எத்தனை விஷயங்களும் கூட அவ்வியக்த நிலையில் இருக்கின்றவனுக்கு இல்லவே இல்லை என்றார். பொய்யா இருக்குன்னு இல்லை, இல்லவே இல்லை என்ற ஒரு அற்புதமான விஷயமாக இந்த 2வது ஸ்லோகம் அமைந்திருக்கிறதாக நான் பார்க்கின்றேன். The third one, there is no knowledge or ignorance, no me, this or mine, no bondage, no liberation, and no property of self nature. அங்கு அறிவோ அறியாமையோ இல்லை, நான் இது என்னுடையது என்பவை இல்லை, பந்தமோ முக்தியோ இல்லை, சுபாவம் சுய இயல்பு என்றும் பண்பும் இல்லை. I don't want to explain again and again and நினைக்கிறேன். கொஞ்சம் ஃபாஸ்டாக நம்ம போவோம். ஏன்னா ரிப்பீட்டட்லி தி சேம் திங் தான் நான் சொல்ல வேண்டியதா இருக்கு. பிரம்மஸ்வரூபத்துல, அதுவும் அவ்வியக்த பிரம்ம நிலையில அறிவு அறியாமைக்கு இடமில்லை. நான் அறிவுங்கிறதும் ஒரு வேஷம் தாண்டா, அறியாமைங்கிறதும் ஒரு வேஷம் தாண்டான்னு சொல்லியிருக்கேனா இல்லையா? அது மாயைக்கு உட்பட்ட விஷயம். ஞான நிலை என்பதும் அஜ்ஞான நிலை என்பதும் மாயைக்கு உட்பட்ட விஷயம். ஆனா பிரம்மஸ்வரூபத்துல ஞானமும் இல்லை அஜ்ஞானமும் இல்லை என்றுதான் நாம் பேசியிருக்கின்றோம். அமிர்த அனுபவில டிஸ்ப்ரூவிங் தி இக்னரன்ஸ், டிஸ்ப்ரூவிங் தி நாலேஜ்னு 2 சாப்டரே ஒதுக்கி இருக்காரு. இன்டைரக்ட்லி இந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்தை புரிய வைக்கிறதுக்காக 2 சாப்டர் அங்கே ஞானமும் இல்லை ஞானமும் இல்லை என்று புரிய வைப்பதற்கென்று இருக்கின்றது என்பதை நாம் அறிவோம். ஸோ தி சேம் திங் இஸ் ரிப்பீட்டட் ஹியர். அறிவோ அறியாமையோ இல்லை அப்படின்னு. இனி அடுத்து நான் இது என்னுடையது என்பவை இல்லை. இருமைகளுக்கு அப்பாற்பட்ட நிலையில் இருக்கின்ற நான் முதல் ஸ்லோகத்திலே சொல்லிட்டாருங்க. when there is a duality அப்படின்னு ஒண்ணு இருந்தா மட்டும்தான் நான் அது இது நீ இந்த வார்த்தைகள் எல்லாம் வரும். பட் when I alone is existed, துவைத சுரூபமாக நான் மட்டுமே இங்க இருக்கும் போது அப்படி say that நான் அது இது நீ அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. அனைத்துமாக ஒன்றேயாக நான் மட்டுமே இங்கே இருக்கின்றேன் அப்படின்றப்போ அங்க நான் கூட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நான் சொன்னாலே நீன்னு ஒண்ணு டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டுறதுக்காக நான் சொல்ல வேண்டிய அவசியம். நான் நானாக இருக்கின்ற போது நான் சொல்ல வேண்டிய அவசியம் கூட வராது, பாத்தீங்களா? ஸோ தட்ஸ் வை நீங்க அதை புரிஞ்சுக்கணும். நான்ற வார்த்தை கூட அங்கே வராது. அகம் பிரம்மாஸ்மிங்கிற வார்த்தை கூட தப்புன்னு நம்ம சொல்லியிருக்கோம்.
ஏன்னா நான் பிரம்மங்கிறது இப்ப நான் வேற பிரம்மம் வேறன்னு ரெண்டா இருக்குன்னு அர்த்தமாயிடும். பிரம்மமா இருப்பான், ஆனால் அது நான் பிரம்மமா இருப்போம், நான் இருக்கிறேன்ற ஃபீலிங்கோட இருப்பான்னு சொல்லக்கூடாது. அப்ப நீ பிரம்மம்னு வேற ஏதாவது இருக்கா அப்படின்ற மாதிரி அர்த்தமாயிடும். ஸோ தற்போது இங்கே நான் இது என்னுடையது என்பவை எல்லாம் இருப்பதற்கு சான்சஸே இல்லை. பியூர் அத்வைத சுரூபத்தில் இந்த வார்த்தைகளுக்கு இடமில்லைன்னு புரிஞ்சுக்கணும். பந்தம், முக்தி. பந்தம்னா என்ன? மாயைக்குள்ள சிக்கிட்டவனுக்கு பந்தம்னு சொல்லுவேங்க. அந்த மாயைக்குள்ள சிக்கினவன் வெளியே வந்துட்டான்னா முக்தி அப்படின்னு சொல்லுவேங்க. ஏன்னா மாயே இல்லைன்னு பேசிட்டு இருக்க, அப்புறம் மாயைக்குள்ள சிக்கினவன் மாயை விட்டு வெளியே வந்தவன்னு பேசிட்டு இருக்கீங்க என்று ஜனகர் சொல்றதா நீங்க புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. அண்ட் தற்போர் அவர் என்ன சொல்றாருன்னா, பந்தமும் இல்லை. பந்தம் இல்லைன்னா அது ஈஸியா புரியும் உங்களுக்கு. ஞான நிலையில பந்தம் எப்படி இருக்கணும். மோட்சமும் இல்லைன்னு சேர்ந்து புரியணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா அது அதுவாகவே இருக்கின்ற அந்த நிலையில அது பர்டிகுலரா ஏதாவது ஒரு வார்த்தையை வச்சு சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. சொல்லிட்டீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டான இன்னொரு வார்த்தை இருக்குன்னு வந்துடும் இல்லையா? மோட்சம் அப்படின்னா அப்ப பந்தம்னு ஒரு வார்த்தை வந்துடும். அப்போ பந்தமும் இல்லை மோட்சமும் இல்லைன்னு எதுவுமே இல்லை. அனைத்தும், அதாவது எதுவுமாக அனைத்துமாக இருப்பது அதுவேன்னு சொன்னோம். எதுவும் இல்லாமல் இருப்பதும் அதுவே. எதுவாகவும் இல்லாமல் இருப்பது அதுவே, அனைத்துமாக இருப்பதும் அதுவே. என்னையாது எதுவாகவும் இல்லாமல் இருக்குங்கிற, அதுவும் அனைத்துமாக இருக்குங்கிற. எதுவாகவும் இல்லாமல் இருக்கு. ஏன் ஏன் அப்படின்னா அது உண்மையில இல்ல இல்ல, அனைத்துமாக இருக்குன்னு பின்ன ஏன் சொன்ன? பொய்யா இருக்குல்ல. ஸோ தேர்ஃபோர் வித் போத் தி வேர்ட்ஸ் ஆர் நம்ம வந்து சொல்ல வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது. பட் இது நாட் வெரி டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட், ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். இங்கே பர்டிகுலரா புரிஞ்சுக்க வேண்டியது பந்தம் இல்லைன்னு மட்டும் புரிஞ்சுக்கிட்டா கதாது, மோட்சமும் இல்லைன்னு புரிஞ்சுக்கணும். மோட்சம் நான் மோட்சத்தில் இருக்கிறேன் அப்படிங்கிற ஃபீல் வந்துச்சுன்னா அப்புறம் நீ வந்து பந்தத்துல இருந்த அப்புறம் மோட்சம் ஆயிட்ட அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்துடும். பிரம்மம் வந்து சாஸ்வதமாகவே அது மோட்சத்துல தாங்க இருக்கு. என்னைக்காவது பந்தத்துல இருந்துட்டு அதுக்கப்புறம் மோட்சத்துக்கு வந்துச்சா இல்ல? அறியாமைங்கிறது இல்லவே இல்லைன்னு சொல்லிட்டோம். சிக்கிறது அப்படிங்கிறது இல்லவே இல்லைன்னு சொல்லிட்டோம். சிக்கனா மாதிரி நடிச்சது அப்படின்னு மாதிரி சொல்றோம். அப்புறம் வெளியே வந்த மாதிரி நடிக்குது அப்படின்னு சொல்றோம். அட நடிப்பை ஏன்டா இங்க கணக்குல எடுத்து பேசிட்டு இருக்கீங்க? எங்கிட்ட என்ன இருக்கு? உண்மையில நடிப்பு மீன் மோட்சமும் இல்லை பந்தமும் இல்லை. பந்தமும் ஒரு வேஷம், மோட்சமும் ஒரு வேஷம்னு புரிஞ்சுக்கோங்களேன். எப்படி ஞானமும் ஒரு வேஷம், அஜ்ஞானமும் ஒரு வேஷம்னு சொன்னோமோ அந்த மாதிரி. நெக்ஸ்ட், சுபாவம் என்ற பண்பும் இல்லை. ஏதோ ஏதோ குவாலிட்டி சொல்லுவோம்ல, அவன் யாரா, அவன் நல்லவன், அவன் கெட்டவன், அவன் சாஃப்டா பேசுவான், இனிப்பா பேசுவான். நீ கான்ட் கிவ் எனி கைண்ட் ஆஃப் குவாலிட்டிஸ் லைக் திஸ். அது அதுவாக இருக்கும், அதுக்கு குணங்களே கிடையாது. நீ வந்து குணத்தை வச்சு அவனுக்கு காட்டிட முடியுமா? சுபாவம்ன்றது மேஜரா குணத்துக்கு தான் சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சாத்வீக சுபாவம், ராஜச சுபாவம், தாமச சுபாவம் எல்லாம் வச்சுக்கோங்களேன். பட் இட் இஸ் நிர்குணனப்பா. நிராகாரன் நிர்குணனுக்கு ஆகாரம் இருந்து, ஆகாரம்னா உருவம் சரியா? ஆகாரம் இருந்தா அது அப்படி ஆக்கும் இப்படி ஆக்குன்னு என்னத்தையாவது சொல்லலாம். ஆன மாதிரி இருக்கும், பூனை மாதிரி இருக்கும்னு எதையாவது சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். பட் யூ கான்ட் கிவ் எனி டெஃபினிஷன் ஃபார் தி ஆகார ஆல்சோ. உருவத்தையும் உருவமும் இல்லை, இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு உருவத்தை காட்டி சொல்லவும் முடியாது. அப்படிங்களா? அப்படின்னா அந்த குணத்தை காட்சி சொல்லிடலாமா? நல்லவன் கெட்டவன் அப்படின்ற மாதிரி என்னத்தையாவது வச்சு சொல்லலாமா அப்படின்னா அப்படியும் உன்னால சொல்ல முடியாது. ஏன்னா அது நிர்குணனப்பா. நிராகாரன் மட்டுமல்ல நிர்குணனாகவும் இருக்கின்றானப்போ எப்படி நீ சொல்லுவ? அதுவும் சொல்ல முடியாது. அண்ட் தேர்ஃபோர் சுபாவம் என்ற பண்பும் அங்கே இல்லை. ஏன்னா எதுவுமே இல்லை, இல்லாததுல நான் எங்க போயிட்டு என்னத்தை வச்சு சொல்ல முடியும்? எனத்தையாவது சொன்னேன்னா அப்புறம் அது இருக்குன்னு ஆயிடும் சரியா? அது மட்டுமே இருக்கிறது, அது அதுவாக இருக்கின்றது. மாயையில் இருக்கின்ற ஒரு ஆட்ரிபியூட்ஸை வச்சுக்கிட்டு நீ நிராகாரனான மாயைக்கு அப்பாற்பட்டுள்ள அந்த அவ்யக்த நிலையை நீ எப்படி வர்ணிக்க முடியும்? நீ மாயைக்குள்ள உட்காந்துக்கிட்டு மாயையில் இருக்கக்கூடிய விஷயத்தை வச்சுக்கிட்டு மாயைக்கு அப்பாற்பட்டுள்ள விஷயத்தை எப்படிடா வர்ணிக்க முடியும்? அதனால எல்லாத்தையும் இல்லை இல்லைன்னு சொல்லித்தான் வேணா வர்ணிச்சுட்டு போகலாம்னு நினைக்கிறேன். அதனாலதான் அப்படி சொல்றாரு அவரு. Fourth one, for him who is always free from individual characteristics, there is no antecedent casual action, no liberation during life and no fulfillment at death. தனி நபர் இயல்புகளிலிருந்து எப்போதும் விடுபட்டவனுக்கு முந்தைய கர்ம வினைகள் இல்லை, ஜீவன் முக்தி வாழும்போதே விடுதலை இல்லை, மரணத்தின் போது அடையும் முக்தியும் இல்லை. விதேக முக்தின்னு சொல்லுவாங்க மரணத்தின் போது அடைய முக்திக்கு. வாழும் போதே அடைந்த முக்திக்கு ஜீவன் முக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அது போக பிராப்த கர்மா இருக்கிற வரைக்கும் அவன் வந்து இந்த உலகத்துல வாழ்வான் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா? இதெல்லாம் ஞானம் தாங்க, நீங்க பாட்டுக்கு இல்லை இல்லைன்னு சொல்றேன்னு தப்பா எடுத்துக்க கூடாது.
பிராப்த கர்மா இருக்கிற வரைக்கும் நீ ஞானியே ஆனாலும் உன் உடல் இங்கே இருக்கும் என்று சொல்லப்படுவது உண்மைதான். ஆனால் அந்த நிலையிலே நீ ஜீவன் முக்தனாக வாழ்வாய். ஏன்னா முக்தி அடைஞ்சிட்ட, ஆனாலும் இந்த பிராப்த கர்மா இருக்கிற வரைக்கும் இந்த ஜீவன் இருக்கும். அதனால் அங்கே ஜீவன் முக்த நிலை என்றதற்கு பெயர் என்றும் சொல்லப்படுவதும் உண்மைதான். அண்ட் இன் கேஸ் இஃப் யூ ஆர் நாட் பிகம் முக்தி இன் தி பாடி, அந்த பாடி இருக்கும்போதே முக்தி ஆகலைன்னா, ஒரு 99% நல்லா ப்ராசஸ் பண்ணியிருந்தேன்னா சாகும்போது உனக்கு முக்த நிலை கிடைக்கும். பாடியை விட்டதுக்கு அப்புறம் உனக்கு முக்தி நிலை கிடைக்கும். அதுக்கு பேர் விதேக முக்தி அப்படின்னு பேரு. அந்த விதேக முக்தியும் சரி, இந்த ஜீவன் முக்தியும் சரி, பிராப்த கர்மா இருக்கிற வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிறதுனால அப்ப இந்த கர்ம வினைகளும் சரி இருக்கா அப்படின்னு கேட்டா இல்ல அப்படின்னு இவர் சொல்லியிருக்காரு. நல்லா புரிஞ்சுக்கணும், எந்த ஒரு பர்ஸ்பெக்டிவ்ல சொல்றாங்க, என்ன அண்டர்ஸ்டாண்டிங்ல சொல்றாங்கன்னு பார்க்கணும். அப்ப பிராப்த கர்மா வந்து ஞானிக்கு இருக்குன்னு சொல்லுவீங்களா? இல்ல. But his body will function based on his prapta karma. He is apart from this body. அவன் பாடியை கடந்த நிலைக்கு இருக்கான். பாடி உடல் மனம் புத்தியை கடந்த நிலை அவ்வியக்த நிலைக்கு அவன் போயிட்டான். அவன் போனதுக்கு அப்புறமா அவன் பாடி எங்கே ஆக்டிவேட் ஆயிட்டு இருக்கும், அந்த பாடி எதை பேஸ் பண்ணி ஆக்டிவேட் ஆயிட்டு இருக்குன்னா அவன் பிராப்த கர்மா பேஸ் பண்ணி ஆக்டிவேட் ஆயிட்டு இருக்கும். அந்த ஞானி அவன் வந்து அந்த பாடிக்குள்ள இருந்தாதானே நான் வந்து பிராப்த கர்மால சிக்கிட்டு இருக்கேன்னு சொல்றதுக்கு. So he is completely away from his body and is just the body alone is functioning அப்படின்னா அது அந்த ஞானிக்கு இருக்குன்னு சொல்லக்கூடாது, அந்த பாடிக்கு இருக்குன்னு சொல்ல வேண்டியது இருக்கு. For the sake of understanding நம்ம இதை புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த வேதங்கள் நமக்கு இந்த மாதிரி சொல்லி கொடுத்துருக்கு. அந்த கர்ம வினைகள் அப்படிங்கிறது இருக்கும். பொதுவா அஞ்ஞானிக்கு இருக்கும் அப்படின்றது வேற. இங்க அஞ்ஞானமே இல்லைங்கிறதுனால எவனுக்குமே இருக்காது. ஞானிக்கு கூட இருக்கும் இது வரைக்கும் அப்படின்னா அவன் பாடி இருக்கிற வரைக்கும். ஞானிக்கே இருக்காதுங்கிற ரேஞ்சுக்கு போயிட்டு இருக்கும்போது ஞானிக்கு எங்கடா இருக்கு? ஏன்னா அவ்வியத்த நிலையை பத்தி பேசிட்டு இருக்காரு. எங்க மாயே இல்லாத நிலையை பத்தி பேசிட்டு இருக்கும்போது அப்படித்தான் பேச வேண்டியது இருக்கு. ஸோ தேர்ஃபோர் இன் ஜென்ரலா முந்தைய கர்ம வினைகள் இல்லைன்னு ஞானிக்கு மட்டும் சொல்லல, அஞ்ஞானிக்கே இல்லைன்றாரு. பாடும்போது ஜீவன் முக்தி நிலையும் இல்லை, மரணத்தில் அடையும் விதேக முக்தி நிலையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. போன ஸ்லோகத்திலேயே சொல்லிட்டாரு, பந்தமும் இல்லை மோட்சமும் இல்லைன்னு. மோட்சமும் இல்லைன்னு சொல்லும்போது முக்தி இல்லைன்னு முதலே சொல்லிட்டாரு. முக்தி இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் நமக்கு இந்த மாதிரி நிறைய வேதங்கள் நமக்கு சொல்லி கொடுத்துருக்குல்ல, ஜீவன் முக்த நிலையை அடையணும், விதேக முக்தி நிலையை அடையணும், அப்படி எப்படின்னு இதெல்லாமே நீ மாயைக்கு உட்பட்டு நீ அடையணும்னு நினைச்சிட்டு இருக்கிற வரைக்கும் தான். ஆனா நீ அடைந்த பிறகு இது எதுவுமே இருக்காது. ஸோ அந்த நிலையில, அந்த அவ்வியக்த பரபிரம்ம நிலையில முக்திங்கிற வார்த்தைக்கு இடம் இல்லைன்னு அப்புறம் ஜீவன் முக்திங்கிற வார்த்தைக்கு என்ன இடம் இருக்க போகுது, விதேக முக்திங்கிற வார்த்தைக்கு இடம் என்ன இருக்க போகுது? பட் இதெல்லாம் தி கண்டெக்ஸ்ட் வேர் வி ஆர் பிளேசிங் டாக்கிங் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இந்த ஜீவன் முக்தி நிலை அப்படின்றது ஜீவன் முக்தனான அவன் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கானா? இல்ல, நம்ம வந்து ஃபீல் பண்ணிக்கலாம் வேணாம். அவர் ஞானி ஆயிட்டார், ஆனாலும் அவர் உடல் இங்கே ஜீவன் முக்த நிலையில் இருந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது அப்படின்னு நீ பேசிக்கோ. பட் he himself will not feel anything like that because அவர் ஃபீலிங்க்கு அப்பாற்பட்டு இருக்கின்றார், அவர் பிரம்ம நிலையில் இருக்கின்றார் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஓகேவா? For me, free from individuality, there is no doer and no reaper of the consequences, no cessation of action, no rising of thought, no immediate object and no idea of research. மெதுவா கர்மயோகத்துக்கு போயிட்டாரு. இப்போ வெறும் பக்தி யோகம் ஞான யோகம் முக்தியே இல்லைன்ட்டாரு. முக்தியே இல்லைன்னு ஆனதுக்கு அப்புறம் கர்மயோகம் இவருக்கு இருக்கவா போகுது? ஃபுல்லாவே அதுதான், சாப்டர் ஃபுல்லாவே நிர்வாண சத்தரம் தான். ஸோ எங்கே பாடு பார்ப்போம் நிர்வாண சத்தரம். न च श्रोत्रजिह्वे न च प्राणनेत्रे न च व्योमभूमिर्न तेजो न वायु चिदानन्दरूपः शिवोऽहं शिवोऽहं चिदानन्दरूपः शिवोऽहं शिवोऽहं चिदानन्दरूपः शिवोऽहं शिवोऽहं न च प्राणशङ्ख्यो न वै पञ्चवायु न वा शब्दधातुर्न वा पञ्चकोश न वा पाणिपादौ न चोपस्थकायु चिदानन्दरूपा शिवोऽहं शिवोऽहं चिदानन्दरूपा शिवोऽहं शिवोऽहं चिदानन्दरूपा शिवोऽहं शिवोऽहं न मे द्वेषरागो न मे लोभमोहो न मे वै मनो नैव मात्सर्यभाव न धर्मो न चार्थो न कामो न मोक्ष
चिदानन्दरूप शिवोऽहं शिवोऽहं. ஸ்டாப். இப்போ என்ன பண்ண, நாகாமோ நாமோக்ஷோ இதெல்லாம் எனக்கு புரியுது. நீ என்ன சொல்லிடு, தமிழ்ல காமம் இல்லை, மோட்சம் இல்லை, பந்தம் இல்லை, முக்தி இல்லைன்னு அதுலயே சொல்லிடலாம். நான் காமம்னா உனக்கு புரியுது இல்லை, எல்லாமே புரியுது இல்லை. அங்க வந்து அந்தந்த வார்த்தை சொல்லி இல்லை, வார்த்தை சொல்லி இல்லை, வார்த்தை சொல்லி இல்லை அப்படிங்கிறத மட்டும் அப்படியே ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லி பார்ப்போம். மனம், புத்தி, அகங்காரம், சித்தம் நான் இல்லை. அதாவது சென்ஸ் ஆர்கன்ஸ், கேட்கறது, சுவைக்கிறது, ஸ்மெல் பண்றது, பார்க்கறது நான் இல்லை. நான் வெட்ட வெளி அல்லது இந்த பூமி, ஃபயரு, ஏரு, பஞ்சபூதங்கள் அது வந்து நான் கிடையாது. நான் யாரு அப்படின்னா, நான் சிதானந்த ஸ்வரூபம் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பார்த்து. எனக்கு பஞ்ச பிராணங்களோ தச வாயுக்களோ சப்த தாதுக்களோ, நம்ம உடம்புக்குள்ள இருக்கிறது எல்லாமே சப்த தாதுக்களோ பஞ்ச கோஷங்களோ கிடையாது. நான் எனக்கு தாகமோ குடிக்கிறதோ கை கால்களோ சாப்பிட்றதோ எனக்கு கிடையாது. ஏன்னா நான் வந்து சிதானந்த ஸ்வரூபம், சிவோகம் சிவோகம். நான் மேத்ரேஷராகோ. எனக்கு விருப்பு வெறுப்பு, லோபம் மோகம், அது என்னன்னா தமிழ்ல லோபம் மோகம் எனக்கு கிடையாது. நமோனைவ மாட்சியரிய பாவம் அப்படின்னா பொறாமப்படுறது, நான் அப்படிங்கிற அந்த ப்ரைடான ஒரு விஷயம் அதெல்லாமே எனக்கு கிடையாது. எனக்கு எந்த கடமையும் கிடையாது. வெல்த்னா சொத்துக்களும் கிடையாது, மோட்சமும் கிடையாது. ஏன்னா நான் சிதானந்த ஸ்வரூபம், சிவோகம் சிவோகம். எனக்கு புண்ணியங்களும் கிடையாது, பாபங்களும் கிடையாது, சுகமும் இல்லை, துக்கமும் இல்லை. மந்திரங்கள், தீர்த்தங்கள், வேதம், யஜ்ஞம் எதுவுமே எனக்கு கிடையாது. எனக்கு அனுபவம் கிடையாது, அனுபவிப்பவனும் கிடையாது. ஏன்னா நான் வந்து சிதானந்த ஸ்வரூபா, சிதானந்த ரூபம் ஸ்வரூபம். எனக்கு சாவு கிடையாது, பிறப்பு கிடையாது, பந்தம் கிடையாது, அப்பா அம்மா கிடையாது, சொந்த பந்தங்கள் கிடையாது, குரு சிஷ்யன் அப்படிங்கிறது கிடையாது, ஃப்ரெண்ட்ஷிப் பாவம் அப்படிங்கிறது எனக்கு கிடையாது. ஏன்னா நான் இருக்கிற அந்த ஒன்னா இருக்கிற சிதானந்த ஸ்வரூபம். அகம் நிர்விகல்போ நிராகார ரூபம். எனக்கு வந்து டுவாலிட்டிஸ் அப்படிங்கிறதே கிடையாது, ரூபம் கிடையாது, நாமம் கிடையாது. எனக்கு எந்த ஒரு எல்லா சென்சஸ்லயும் நான் இருக்கிறதா, அதாவது இது அதிஷ்டானத்தை சொல்றாரு, எல்லாத்துலயும் இருக்கிற அதிஷ்டானமா நீங்க சொல்றாரு. எனக்கு நான் வந்து இது எல்லாத்தையுமே வந்து விட்டு விடுபட்டது, அட்டாச்மெண்ட், லிமிடேஷன்ஸ் அப்படிங்கிற எதுவுமே எனக்கு கிடையாது. ஏன்னா ஐ எம் ஃப்ரீ ஃப்ரம் லிமிட்டட், நெய்தர் லிமிட்டட் ஆர் நார் லிமிட்டட் அப்படிங்கிறது. ஸோ ஏன்னா நான் வந்து சிதானந்த ஸ்வரூபா, சிவோகம் சிவோகம். அவ்வளோதான், 6 பாட்டு. ஸோ இந்த பாட்டு வந்து சான்ஸ்கிரிட்ல பொதுவாக பாடுவாங்க, அது வந்து தமிழ்லையும் கூட மொழிபெயர்க்கப்பட்டு வருகிறது. You can learn all these things. So in the whole chapter is all about that சிதானந்த ரூபம், சிவோகம் சிவோகம்னு பாடக்கூடிய ஆதிசங்கரர் எழுதிய அந்த பாடலை முழுமையாக அப்படியே பிரதிபலிக்கக்கூடியதாக அது அமைந்திருக்கிறது. அப்படிங்கிறதுனால அதை கொஞ்ச நேரம் அப்படியே போயிட்டு வந்தோம். ஸோ இங்கே நான் மறுபடியும் அதில் அவன் என்னென்ன சொன்னாலும் அது எல்லாம் தான் இங்கே வரப்போகுது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஸோ இங்கே கர்மயோகத்தை பேஸ் பண்ணி சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு பாருங்க. தனித்தன்மையிலிருந்து விடுபட்ட எனக்கு அப்படின்னா ஈகோ இல்லாத எனக்கு அப்படின்னு அர்த்தம். செயலை செய்பவனும் இல்லை, அதன் பலனை அனுபவிப்பவனும் இல்லை. செயலைன்னா அப்புறம் பலனை எப்படி வரும்? செயல் நிறுத்தமும் இல்லை, எண்ணங்களின் எழுச்சியும் இல்லை. செயல் செய்பவனும் இல்லை, செயல் நிறுத்தமும் இல்லை. ரொம்ப சூப்பரான ஒரு பாயிண்ட், நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்பா செயல் செய்பவன் இல்லைன்னா அப்ப செய்யலைன்னு தானே அர்த்தம், செயல் நிறுத்திட்டாருன்னு தானே அர்த்தம். செயல் நிறுத்தமும் இல்லை. நீங்க மாயையில என்னமோ நம்ம நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா அதுக்கு எனக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனா அது நடந்தாலும் நான் இல்லை, நடக்கலைன்னாலும் நான் இல்லை. செயல் செய்பவனும் நான் இல்லை, செயல் செய்யாம இருப்பவனும் நான் இல்லை.
ஸோ அதனால அவ்வளோ அழகா சொல்லியிருக்காரு. ஸோ குவைட் நேச்சுரலி அதுக்கப்புறம் பலனை அனுபவிக்கணும் அப்படின்றது சான்ஸே இல்லை. செயல் செய்பவனும் அல்ல, செய்யாமல் இருப்பவனும் அல்ல, பலனை அனுபவிப்பவனும் அல்ல. நெக்ஸ்ட் எண்ணங்களின் எழுச்சியும் இல்லை. எண்ணங்களே இல்லாத நிலையும் இல்லைன்னு சேர்த்துக்கோங்க. எண்ணங்கள் இல்லாத நிலையும் இல்லை, எண்ணங்களின் எழுச்சியும் இல்லை. எண்ணங்கள் இருந்தாலும் அது நான் அல்ல, எண்ணங்கள் இல்லாத நிலையிலும் அது நான் அல்ல. எண்ணங்களுக்கு சம்மந்தமே இல்லாமல் நான் இருக்கிறேன். இப்ப எண்ணம் ஏன் கொண்டு வந்து அதோட ஏன் லிங்க் பண்ணி பேசுற? நேரடி பொருளும் இல்லை, பலனை பற்றிய எண்ணமும் இல்லை. நேரடி பொருளும் இல்லை, நோ இமீடியட் ஆப்ஜெக்ட். அப்படின்னா இந்த இடத்துல ஒரு பர்டிகுலர் ஆப்ஜெக்டோட நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியாது. எந்த ஒரு பொருளோடையும் நான் ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியாது. எகெயின் பலனை பற்றிய எண்ணம் இல்லை அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கிறார். ஸோ வாட் டு அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னா, அந்த அப்ஜெக்ட் நிலையில் இருக்கும்போது இப்போ மாயை இருக்காதான்னு இங்க கேட்கக்கூடாது. மாயை இருக்கும், ஆனா அதுக்கும் சம்மந்தம் இல்லாம இருக்கும். செயல் செய்வானா மாட்டானா, செய்வான், ஆனா அதுக்கும் அவனுக்கும் சம்மந்தம் இல்லாம நடக்கலாம். செய்யாமல் இருப்பாரா, இருக்கலாம், ஆனா அதுக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருக்கலாம். செயல் செய்வார், செய்யாமலும் இருப்பார், ஆனால் அதற்கும் சம்மந்தம் இல்லை. எதற்கும் மாயைக்கு உட்பட்டு இங்கே நடக்கின்ற விஷயத்துக்கும் அவ்வியக்த நிலையில இருக்கின்ற அந்த பிரம்மத்திற்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு டோட்டலா இதை விட்டுட்டு அவர்கள் அந்த நிலையில இருக்கின்ற அந்த நிலையிலிருந்து இதை எழுதியிருக்காரு. ஸோ அந்த நிலையில நீங்க புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கும் போது சேர்த்து புரிஞ்சுக்கோங்க. ஜெகத் மித்தியான்னு இருக்கு, அது சும்மா நாச்சுக்கும் இருக்கு. அதை பத்தி அவங்களுக்கு அன்டச்டு பை தி பரபிரமா, அதாவது தி மாயா இஸ் டோட்டலி அன்டச்டு பை தி பரபிரமா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றாரு. நீங்க கேட்கலாம், எங்க பிரம்மன் தானங்க இப்படி இருக்கு தோற்றமா, ஆனாலும் இட் இஸ் நோ வே இட் இஸ் டச்டு வித் இட். ஏன்னா இந்த மாயையில இருக்கக்கூடிய இந்த விஷயங்களுக்கும் இந்த பிரம்ம பாவத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. இங்க அழுவான், சிரிப்பான், கோவப்படுவான், கத்துவான் அப்படிங்கிறதுக்கும் அங்க பிரம்ம பாவத்துல இருந்த டீப் ஸ்லீப்ல இருக்கக்கூடிய அந்த அமைதி நிலைக்கும் சம்மந்தமே இல்லை இல்லையா? ஏணி வச்சாலும் 8வது தூரத்துல இருக்கிறதுனால இல்லை இல்லை அப்படிங்கிறத அழுத்தம் திருத்தமா இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதுன்னு புரிஞ்சுக்கோங்க. There is no world, no seeker for liberation, no yogi, no seer, no one bound, and no one liberated. I remain in my own non-dual nature. கொஞ்ச நேரத்துல பந்தமும் இல்லை, மோட்சமும் இல்லை எனக்கு சொல்லிட்டாரு. மறுபடியும் அதுதான் வருது. உலகமும் இல்லை, முக்தி தேடுபவனும் இல்லை, யோகியும் இல்லை, ஞானியும் இல்லை, கட்டுண்டவனும் இல்லை, அதுதான் பந்தமும் இல்லை, விடுதலை அடைந்தவனும் இல்லை, மோட்சமும் இல்லை. நான் என்னுடைய அத்வைத இயல்பிலேயே நிலைத்திருக்கின்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். உலகம் இல்லை, சாதகன் முக்தி தேடுபவன் அப்படின்னா நம்மளதான் சொல்றாரு. ஸோ சாதகன் அப்படின்னு வச்சுக்கோங்க. சாதகனும் இல்லை, யோகியும் இல்லை, சாதனை அதாவது ஞானி ஆனவன் அப்படிங்கிறதும் இல்லை. யோகியும் இல்லை, ஞானியும் இல்லைன்னு சொல்லிட்டாரு. எல்லாம் ஒரே வேர்டு தான். ஸோ ஞானியும் இல்லை, யோகியும் இல்லை. இங்க எங்க பந்தமும் இல்லை, மோட்சமும் இல்லை, ஏற்கனவே சொன்னது மறுபடியும் வந்திருக்கு. நான் என்னுடைய அத்வைத இயல்பிலேயே நிலைத்திருக்கிறேன் அப்படின்னா நான் மட்டும்தான் இருக்கேன், வேற எதுவுமே இல்லை. என்கிட்ட இந்த மாதிரி ஆட்ரிபியூட்ஸ் எதுவுமே இல்லைன்னா மாயைக்கு உட்பட்ட அந்த விஷயங்களை தான் சொல்லி இல்லை 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 இல்லைன்னு சொல்லிட்டு வர. மாயையே இல்லைனானதுக்கு அப்புறம் மாயைக்கு உட்பட்ட அந்த விஷயங்களை நான் எப்படி இருக்க போறேன் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மொத்தம் 14 ஸ்லோகங்கள் இருக்கின்றன. எல்லாம் இதே தான் வரப்போகுது. மீதி நோ நாளைக்கு சொல்லி முடிக்கலாமா? பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல அப்படிங்கிற மாதிரி இருக்குண்ணா. நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, சச்சித்தானந்தத்தை உணராது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறேன். அந்த வெற்றிடம்னு ஒரு இடத்துல வந்ததுல அண்ணா அந்த ஸ்லோகம் ஃபர்ஸ்ட், அந்த வெற்றிடம் அப்படிங்கிறது அதாவது சூன்யம் இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கவா? சூன்யம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அது கரெக்டா தப்பா? வெற்றிடம் இப்ப ஆகாசம் அப்படின்னா வெற்றிடம்னு சொல்றோம், அந்த வெற்றிடமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அந்த இங்க ஒரு பாட்டு, சித்தர் பாட்டு கூட பாடினீங்க, வெட்ட வெளி என்னமோ ஒண்ணு பாட்டு பாடினீங்க. வெட்ட வெளி தானே மெய்யென்று இருப்போருக்குன்னு பாடினேன். வெட்ட வெளிங்கிறது சூனியம்லாம் சொல்லக்கூடாதுடா. வெட்ட வெளிங்கிறது எதுவும் இல்லாத ஒரு நிலை, அதுதான் எல்லாமே இருக்கு. அதனால சூனியம் வெட்ட வெளியும் ஒன்றல்ல.
வெட்ட வெளி இல்லைன்னா ஆகாயம் இல்லைன்னு பஞ்சபூதங்கள் இல்லைன்னு சொல்ல வர்றதுக்காக சொன்ன விஷயம் தான் அது. ம். இது ஃபுல்லாமே வேதரிக் மெத்தட சொல்றதுதான் சொல்ற ஃபுல்லாவே வேதரிக் மெத்தடா தானே இருக்குது. ஆமா, எதுவுமே முழுக்க முழுக்க பாரமார்த்திக சத்தியத்திலிருந்து பேசப்படுவது விவகாரமே கிடையாது இந்த இடத்துல. ம்.